ஈரானுக்கு ஆதரவா பாபெல் மந்தீப் நீரிணையில ஒரு கடல் முற்றுகை அறிவிச்சிருக்கிற ஹவுதிஸ் அமைப்பு சவுதி அரேபியாவோட எந்த கச்சா எண்ணெய் கப்பலையும் வெளில விடல. இது ஒரு பாயிண்ட். சவுதியோட வர்த்தகம் என்ற வேற எந்த நாட்டு கப்பலையும் நாங்க அனுமதிக்க மாட்டோம் அப்படின்றது அவங்களுடைய முக்கியமான அறிவிப்புல ஒண்ணு. ஆனா இப்ப வெளிவந்திருக்கிற டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னா, கடந்த ஒரு வாரத்துல மட்டும் சைனாவை சேர்ந்த 4 மிகப்பெரிய க்ரூட் ஆயில் கப்பல், VLCC அப்படின்னு சொல்லுவாங்க, வெரி லார்ஜ் க்ரூட் கேரியர், ஒவ்வொரு கப்பல்லையும் பல மில்லியன் பேரல் கச்சா எண்ணெய் ஏத்திட்டு போலாம். அவ்வளவு பிரம்மாண்டமான 4 சைனாவை சேர்ந்த கப்பல்கள் சவுதி அரேபியாவோட துறைமுகத்துல போய் கச்சா எண்ணெய் ஏத்திக்கிட்டு இதே பாபெல் மந்தீப் நீரிணையை கிராஸ் பண்ணி வெளியில வந்திருக்கு. இட் மீன்ஸ் சவுதி அரேபியா கூட வர்த்தகம் பண்ண வேற எந்த நாட்டு கப்பல்களையும் அவங்க அனுமதிக்கல. மாறா சைனாவுடைய கப்பல்களை மட்டும் அவங்க அனுமதிச்சிருக்காங்க. என்னைக்கு ஹவுதிஸ் கடல் முற்றுகை அறிவிச்சாங்களோ அந்த நிமிஷத்திலிருந்து இவங்க சைனாவோட கப்பலை மட்டும் அலோவ் பண்றாங்களா இல்லையான்னு பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப கீனா எல்லாரும் வாட்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க எதிர்பார்த்தது போலவே சைனாவுடைய கப்பல்களுக்கு மட்டும் ஹவுதிஸ் அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. ஈரானுடைய ஒப்புதல் இல்லாம, ஈரானுடைய வழிகாட்டுதல் இல்லாம ஹவுதிஸ் இதை தன்னிச்சையா இந்த முடிவை எடுத்திருக்க போறதில்ல. அப்ப சைனாவுடைய கப்பல்களை மட்டும் நாங்க அனுமதிப்போம் அப்படின்றதோட பொருள் என்ன? பாபெல் மந்தீப் அப்படின்ற நீரிணை முழுமையா எங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. சவுதி அரேபியா கூட எந்த நாடு வணிகம் பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்ற முடிவை சவுதி அரேபியா எடுக்கல, மாறா ஹவுதிஸ் எடுக்கிறாங்க. இட் மீன்ஸ் ஹவுதிஸ் வழியா ஈரான் எடுக்கிறாங்க. சவுதிக்கு வலது பக்கம் இருக்கிற, அதாவது கிழக்கு திசையில் இருக்கிற ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் ஏற்கனவே ஈரானோட கட்டுப்பாட்டில் இருக்கு. இப்ப இந்த பக்கம் மேற்கு பக்கத்தில் இருக்கிற பாபெல் மண்டீப் நீரிணைய ஹவுதிஸ் வழியா ஈரான் முழுமையா கட்டுப்பாட்டில் வச்சிருக்காங்க. ஆக மொத்தத்துல சவுதி அரேபியா ஒரு கிடிக்கிப்பிடி நெருக்கடியில சிக்கிருக்கு அப்படின்றது தெல்ல தெளிவா தெரியுது. அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸும் ஒண்ணு சும்மா இல்ல, இப்ப ஈரான் தன்னுடைய கண்ட்ரோல் எடுத்து அவங்க வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதோட ஒரு பகுதியா ஓமன் நாட்டை சேர்ந்த சில முக்கியமான பிரதிநிதிகள் ஈரானுக்கு வந்து எதிர்காலத்துல ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸை நம்ம 2 நாடுகளும் சேர்ந்து எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படின்றதுக்கான பேச்சுவார்த்தையை தொடங்கி இருக்காங்க. இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸோட ஒரு பக்கத்துல ஈரான் இருக்கு, இன்னொரு பக்கத்துல ஓமன் இருக்கு. இந்த 2 நாடுகளும் சேர்ந்து தான் எதிர்காலத்துல அதை டீல் பண்ணி ஆகணும். ஏற்கனவே ஈரான் தரப்புல திரும்ப திரும்ப சொல்றது என்ன? ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் அப்படின்ற அந்த நீரிணை இந்த யுத்தம் தொடங்குறதுக்கு முன்னாடி இருந்த பழைய நிலைமைக்கு இனி ஒரு காலத்திலையும் திரும்ப போறதே இல்லை அப்படின்னு ஈரான் பல தடவை சொல்லிடுச்சு. அதை எக்ஸிக்யூட் பண்ற விதமா இப்ப ஓமன் கூட சேர்ந்து இப்படி ஒரு பேச்சுவார்த்தையை தொடங்கி இருக்கிறாங்க. இப்ப ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸை எப்படியாவது தன்னுடைய கண்ட்ரோல்ல எடுத்துக்கணும் அப்படின்ற இடத்துல தான் இந்த யுத்தம் வந்து நிக்குது. அமெரிக்கா அந்த ஒரு பாயிண்ட்ல தான் திரும்ப திரும்ப விடாபிடியா நிக்குது. அமெரிக்கா அந்த யுத்தத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி சொல்லிய காரணங்கள் என்னென்ன அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஈரானுக்குள்ள ஜனநாயகம் இல்ல, டெமோக்ரஸி இல்ல, அங்க வந்து நாங்க ஒரு ரீஜிம் சேஞ்சை ஏற்படுத்த போறோம், ஈரான் கிட்ட செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருக்கு, அதை எங்கள்கிட்ட கொடுத்தரணும் அப்படின்னு பல காரணங்கள் சொன்னாங்க. இப்ப 3-4 மாச யுத்தத்துக்கு பிறகு இப்ப எஞ்சி இருக்கக்கூடிய ஒரே காரணம் அப்படிங்கிறது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் மட்டும்தான். எதுக்கு அந்த ஒரு பாயிண்ட்ல மட்டும் அமெரிக்கா விடாபிடியா நிக்கணும்? ஏன்னா அந்த ஒரு பாயிண்ட்ல விட்டு கொடுத்தா அது அமெரிக்காவுடைய ஒட்டுமொத்த வீழ்ச்சிக்கும் வழிவகுக்கும். மத்திய கிழக்கு நாடுகள்ல உலகத்திலேயே மிக அதிகமான கச்சா எண்ணெய் உற்பத்தி ஆகுது நமக்கு தெரியும். அந்த கச்சா எண்ணெயை டாலர்ல மட்டும்தான் நீங்க மற்ற நாடுகள் கூட வர்த்தகம் பண்ணணும் அப்படின்னு எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி அந்த நாடுகள் கூட அமெரிக்கா ஒரு ஒப்பந்தம் போட்டுச்சு. அதன் ஒரு காரணமா தான் இன்னைக்கு உலகம் முழுக்க எந்த நாட்டுக்கு கச்சா எண்ணெய் தேவைன்னாலும் அவங்க டாலர் கொடுத்து தான் வாங்க முடியும் அப்படின்ற நிலைமையை எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்கிட்டாங்க. எல்லா நாடுகளுக்கும் கச்சா எண்ணெய் வேணும், வாகனம் அதிகரிச்சிருச்சு, கார் அதிகரிச்சிருச்சு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷமும் கச்சா எண்ணெயோட தேவை எல்லா நாட்டுக்கும் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா கல்ஃப் கண்ட்ரீஸ்ல போய் இவங்க கச்சா எண்ணெய் வாங்குறாங்க. கச்சா எண்ணெய் வாங்குறதுக்கு அவங்களுக்கு டாலர் வேணும். அந்த டாலர் தேவை அதிகரிக்க அதிகரிக்க அமெரிக்க கரன்சியோட வேல்யூ அதிகமா இருக்குது. இதுதான் அடிப்படையான காரணம். இப்போ இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸை ஈரான் கண்ட்ரோல்ல எடுத்துட்டா என்ன ஆகும்? ஏற்கனவே கண்ட்ரோல்ல வச்சிருந்த இந்த 3-4 மாசத்துல ஈரான் என்ன பண்ணுச்சு? அதன் வழியா அவங்க ஒரு சில கப்பல்களை கிராஸ் பண்ண விட்டாங்க இல்லையா, அதற்கான கட்டணமா டோலா அவங்க சம் அமௌண்ட் வசூலிச்சாங்க. அந்த அமௌண்ட்டை அவங்க டாலர்ல வசூலிக்கல, மாறா சைனா கரன்சியான யுவான்ல வசூலிச்சாங்க. இப்ப யுவான்ல வசூலிக்கிறாங்க அப்படின்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் முழுமையா ஈரானுடைய கட்டுப்பாட்டில் வந்த பிறகு எப்படியும் சம் பர்சன்டேஜ் அதுக்கு வந்து கட்டணம் வசூலிக்க போறாங்க. அப்படி வசூலிக்கும் போது அதை யுவான்ல தான் அவங்க வசூலிக்க போறாங்க. ஏற்கனவே அதுக்கு டெமோவும் காட்டிட்டாங்க. அப்படி யுவான்ல வசூலிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா எல்லா நாடுகளும் யுவானை நோக்கி ஓடும். டாலரோட மதிப்பு கொஞ்சம் கொஞ்சமா சரியும், யுவானை நோக்கி போகும். அது வெறுமனே அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸை கிராஸ் பண்றதுக்கான ஒரு டோல் கட்டணம் மட்டும்தான் யுவான். மற்றபடி மற்ற நாடுகள் கிட்ட அவங்க கச்சா எண்ணெய் வாங்குறது எப்பவும் போல டாலர் கொடுத்து தானே வாங்க போறாங்க. இதெல்லாம் ஒரு சின்ன பர்சன்டேஜ், இதுதானே அதிகம் அப்படின்றது போல நம்ம நினைக்கலாம். ஆனா ஈரான் இப்பவே யுவான்ல தான் வர்த்தகம் பண்ணிட்டு இருக்கு. இதை இப்படியே வளர விட்டா காலப்போக்கில் டாலர் அல்லாத வேறொரு நாட்டு கரன்சி மூலமா தங்களுடைய கச்சா எண்ணெயை சக்சஸ்ஃபுல்லா வியாபாரம் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு முன்மாதிரியை ஈரான் உருவாக்கி காட்டிருச்சு அப்படின்னா
வளைகுடா நாடுகள்ல பல நாடுகள் ஏற்கனவே அமெரிக்கா மேல ஒரு அதிருப்தியில் இருக்கிறாங்க. அப்போ ஈரானுடைய சக்சஸ் மாடலை ஃபாலோ பண்ணி இவங்களும் டாலர்ல இருந்து யுவானுக்கு ஷிஃப்ட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா இந்த பக்கம் வந்துட்டாங்கன்னா டாலருடைய மதிப்பு கொஞ்சம் கொஞ்சமா சரிய ஆரம்பிக்கிறோம். அந்த கொஞ்சம் அப்படிங்கிறது ஒரு சில வருஷங்கள்லயே அது நடந்துற வாய்ப்பு இருக்குது. அடுத்த 5-10 வருஷத்திலேயே டாலருடைய பிடியிலிருந்து ஒவ்வொரு நாடா விடுபட்டு யுவானை நோக்கி வரக்கூடிய ஆபத்து ரொம்ப அதிகம் இருக்கு. அப்படி நடந்துருச்சுன்னா அமெரிக்காவுடைய செல்வாக்கு ஒண்ணும் இல்லாம போயிடும். அதற்கு பிறகு சவுதியோ, கத்தாரோ, குவைத்தோ, யுஏஇயோ எந்த நாடும் அமெரிக்கா பின்னாடி ஓட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி ஒரு நிலைமையை நோக்கி எதிர்காலத்தில் அமெரிக்காவுடைய ஒட்டுமொத்த செல்வாக்கையும் இது காலி பண்ணிடக்கூடும் அப்படின்ற அபாயத்தில் இருக்குன்றதுனால தான் அமெரிக்கா அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் அப்படின்ற ஒரு நீரிணையில தங்களோட பிடி இருக்கணும், இந்த போரோட விளைவா அந்த ஒரு பாயிண்டையாவது நம்ம தக்க வச்சுக்கணும் அப்படின்ற இடத்துல வந்து அமெரிக்கா நிக்குதுனாக்க அதுக்கு அடிப்படையான காரணம் அப்படின்றது இதுதான். ஆனா அதுல அமெரிக்கா வின் பண்ண முடியுமா அப்படின்றது ரொம்ப ரொம்ப டவுட்டா இருக்கு. ஏன்னா ஈரான் பிடிச்சபடியா இருக்காங்க, விடாபிடியா இருக்காங்க. இந்த யுத்தத்துல ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை கண்ட்ரோல் பண்ணா உலகத்தையே கண்ட்ரோல் பண்ற மாதிரி அப்படின்ற உண்மையை ஈரான் நடைமுறையில உணர்ந்துட்டாங்க. நம்ம ஒவ்வொருத்தருமே உணர்ந்தோம், உலக நாடுகள் அத்தனையுமே உணர்ந்துச்சு. அப்படி இருக்கும்போது அதை அவங்க விடுறதுக்கு ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டாங்க. அதுல ரொம்ப விடாபிடியா இருக்காங்க. அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய தோல்வி ஆயிரும் போல இருக்கே, மீதி எல்லா விஷயத்தையும் விட்டுறலாம், இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை மட்டும் விட்டு கொடுத்துட்டோம்னாக்க அமெரிக்காவுடைய அந்த லெகசிக்கு, அமெரிக்காவுடைய அந்த செல்வாக்குக்கு, நான் தான் உலகத்தோட போலீஸ்காரன் அப்படின்ற அந்த நாட்டாமத்தனத்துக்கெல்லாம் அடி விழுந்துரும் போல இருக்கே அப்படின்னா அந்த ஒரு பாயிண்ட்ல வந்து அவங்க விடாபிடியா நிக்கிறாங்க. இந்த இடத்துல தான் இது வந்து நின்றுட்டு இருக்கு. அமெரிக்கா இதுல ஜெயிச்சா அவங்க பெரிய ஆளு, ஈரான் ஜெயிச்சாக்க இப்ப அவங்க பெரிய ஆளு. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ்ல எவன் ஜெயிக்கிறானோ அவன் தான் உலகத்தை அடுத்து ஆள போகிற ஆள் அப்படின்ற இடத்துக்கு இது வந்து நிக்குது. உலகத்தையே இல்லைனாலும் கூட மத்திய கிழக்கோட ஒரு சூப்பர் பவரா யாரு மாற போறா அப்படின்றத, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை யாரு ரூல் பண்ண போறா அப்படின்ற ஒரு விஷயம் தான் தீர்மானிக்க போகுது. அது அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி எஸ்கலேட் ஆகி போயிட்டே இருக்குது. ஈரானும் ஓமனும் சேர்ந்து அந்த எல்லையை நோக்கி நகர்த்தி கொண்டு போறாங்க. அமெரிக்கா என்ன பண்ண போகுது அப்படின்னு தெரியல. இது மட்டுமே அமெரிக்காவுக்கான பின்னடைவும் கிடையாது. அமெரிக்க ஊடகம் CBS அப்படின்னா அங்க பாப்புலரான ஒரு ஊடகம், அவங்க முந்தா நேத்து அமெரிக்காவில் ஒரு சர்வே நடத்துறாங்க. இந்த ஈரான் மீதான அமெரிக்காவுடைய யுத்தம் காரணமா அமெரிக்காவுக்கு நன்மையா தீமையா, இதனால அமெரிக்க மக்கள் ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிருக்காங்களா, இதனால நமக்கு ஏதாவது பொருளாதார ரீதியா நன்மை நடந்திருக்கா அப்படின்னு பல கேள்விகள் வரிசையா கேட்டிருக்காங்க. அந்த கேள்விகளோட தொகுப்பா பார்த்தோம்னா எல்லா வகையிலையும் இது அமெரிக்காவுக்கு பின்னடைவு அப்படின்னு 78% மக்கள் அதுல ஓட்டு போட்டிருக்காங்க. முன்னாடி இருந்த நிலைமையை விடவும் அமெரிக்கா ரொம்ப பின்னாடி போயிடுச்சு, இதெல்லாம் தேவையில்லாத வேலை அப்படின்றது போல அமெரிக்க மக்கள் அந்த போல்ல ஓட் பண்ணியிருக்காங்க. இது அந்த மக்களுடைய மனநிலை என்ன அப்படிங்கிறத திருத்தமா காட்டுது. இதனாலயோ என்னவோ கடந்த 13 நாட்களா தொடர்ந்து ஈரான் மேல தாக்குதல் நடத்தின அமெரிக்கா லாஸ்ட் 2 நாளா அந்த தாக்குதலை பாஸ் பண்ணியிருக்காங்க. நாங்க பேச்சுவார்த்தையை தொடங்கி நடத்த போறோம் அப்படின்றது போல அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. ஈரான் தரப்பும் நாங்களும் பேச்சுவார்த்தைக்கு ரெடி தான், பேச்சுவார்த்தை நடத்துவோம், ஆனா நீ தாக்குனீன்னா மறுபடியும் நாங்களும் தாக்குவோம், நீ தாக்காத வரைக்கும் நாங்களும் அமைதியா இருப்போம் அப்படின்றது போல ஈரான் தரப்புல சொல்லியிருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தை அப்படின்றத எந்த அளவுக்கு நம்புறது, முக்கியமா ட்ரம்ப் அதை சொல்லியிருக்கிறதுனாலேயே அதன் மீது நம்பிக்கை வரமாட்டேங்குது. அவர் நேற்று நைட் ஒரு பேச்சு பேசுவார், காலையில் தூங்கி எந்திரிச்சா இன்னொரு பேச்சு பேசுவார். அதனால அவருடைய பேச்சை நம்புறதுக்கு இல்லை. இது தொடர்ந்து ஒரு வாரம் இந்த போர் நிறுத்தம் அப்படிங்கிறது கண்டினியூ ஆச்சு அப்படின்னா அதுக்கு பிறகு அதை பத்தி பேசலாம். இப்போதைய நிலைமையில நேற்று 2 நாள் அட்டாக் பண்ணல, இன்னைக்கு இரவு பண்ணல அப்படின்னா தொடர்ந்து 3 நாட்கள் ஈரான் மீது அட்டாக் பண்ணல அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரி, அமெரிக்க தரப்புக்கு மட்டும்தான் இதனால பாதிப்பா, அமெரிக்காவில் நிறைய ஆயுத பற்றாக்குறை வந்துருச்சு அப்படின்னு தொடர்ச்சியான செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. நீங்க பார்த்துருப்பீங்க, அமெரிக்க மீடியாக்களே அதை தொடர்ந்து ரிப்போர்ட் பண்றாங்க. இதுவரைக்கும் அமெரிக்கா உற்பத்தி பண்ணி வச்சிருந்த ஆயுத தளவாடங்கள்ல 30% 50% ஆயுதங்கள் வந்து இந்த 3-4 மாச யுத்தத்திலேயே காலி ஆயிடுச்சு. முக்கியமா இந்த பேட்ரியாட் இன்டர்செப்டர் மிசைல், தாட் இன்டர்செப்டர் மிசைல் அப்படின்னு ஏவுகணை வந்து அதை வழிமறிச்சு தாக்கக்கூடிய வான் பாதுகாப்பு சிஸ்டம்லாம் கணிசமா அமெரிக்கா கிட்ட காலி ஆயிடுச்சு. இந்த நிலைமையிலையும் மறுபடியும் இந்த வாரம் கண்டினியூ பண்ண வேண்டாம் அப்படின்றதுனால தான் தற்காலிகமா ஒரு பாஸ் கொடுத்துருக்காங்க அப்படிலாம் சொல்றாங்க. பட் அதை எந்த அளவுக்கு நம்புறது அப்படின்னு தெரியல. அமெரிக்காவுடைய வரலாறு எடுத்து பார்த்தோம்னா தொடர்ச்சியா பல ஆண்டுகள் ஒரு நாட்டு மேல யுத்தம் நடத்தின லெகசி அவங்களுக்கு இருக்குது. ஈராக் மேல எத்தனை வருஷம் தொடர்ந்து சண்டை போட்டாங்க நமக்கு தெரியும். லிபியா, ஆப்கானிஸ்தான், இப்படி உலகத்தோட எத்தனையோ நாடுகள் மேல வருஷ கணக்கில் யுத்தம் நடத்தினவங்க தான் அவங்க. இன்னும் பல நாடுகளுக்கு ஆயுதங்களை கொடுத்து ஹெல்ப் பண்ணவங்க. அப்படிப்பட்ட அமெரிக்கா கிட்ட இன்னைக்கு வந்து ஆயுத பற்றாக்குறை அப்படின்னு அங்க வந்து வர்ற பிராமினன்டான பத்திரிகைகள், வாஷிங்டன் போஸ்ட், நியூயார்க் டைம்ஸ் மாதிரியான பத்திரிகைகள் ரிப்போர்ட் பண்றாங்க. அது என்ன அப்படின்னு தெரியல, பார்க்கலாம். இப்போதைக்கு யுத்த நிறுத்தம் அப்படின்னு அமெரிக்க தரப்புல சொல்லப்பட்டிருக்கு. இவங்களும் சரி பார்க்கலாம் அப்படின்றது போல சொல்லியிருக்காங்க. இந்த யுத்த நிறுத்தம் இதை பிறகு செய்ய வேண்டிய பேச்சுவார்த்தை இதெல்லாம் எந்த நாடு ஹோஸ்ட் பண்ண போகுது அப்படின்னு தெரியல. ப்ராபபிளி பாகிஸ்தானே திரும்ப அந்த முயற்சியை செய்யலாம் அப்படின்னு கூட சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் நியூயார்க் மேயர் மம்தானி, அவரு இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெதன்யாகு ஒரு சர்வதேச போர் குற்றவாளி
குற்றவாளி. 2024 சர்வதேச நீதிமன்றம் அவரை போர் குற்றவாளி அப்படின்னு அறிவிச்சிருக்கு. அவரு நியூயார்க்குக்கு வந்தாருன்னா நாங்க அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி சொன்னாரு. அவர் மறுபடியும் திரும்ப சொல்லிட்டு இருக்கார். நேத்து அதுக்கு நெதன்யாகு ரியாக்ட் பண்ணியிருக்கார். மம்தானி ஒருதலை பட்சமா செயல்படுறாரு. அந்த நகரத்தில் வசிக்கக்கூடிய முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், யூதர்கள் உள்ளிட்ட எல்லாருக்கும் தான் அவர் மேயர். ஆனா மக்களுக்குள்ள ஒரு பகையை தூண்டுறது போல அவர் பண்றாரு அப்படின்னு நெதன்யாகு சொல்லியிருக்கிறார். அதை யார் சொல்றது பாருங்க. நெதன்யாகு அப்படின்ற ஒரு மனிதன் இந்த நூற்றாண்டு காணாத மிகப்பெரிய போர் குற்றவாளி. இன்னை வரைக்கும் காசாவில் 21,000 குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்காங்க. 2023 காசா மீதான இஸ்ரேலுடைய அத்துமீறிய படையெடுப்பு ஆரம்பிச்ச பிறகு இது வரைக்கும் 71,000 மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. அதுல 20,000க்கும் அதிகமானோர் குழந்தைகள். அவ்வளவு குழந்தைகளை கொன்ற அந்த கொடிய போர் குற்றவாளி மம்தானி மக்கள்கிட்ட பிரிவினை ஏற்படுத்தும் விதமா செயல்படுறாரு அப்படின்னு சொல்றார். இப்ப அடுத்த 2 மாசம் கழிச்சு நியூயார்க்ல சர்வதேச தலைவர்கள் கூடக்கூடிய ஒரு மீட்டிங் ஒன்று நடக்க போது. அதுக்கு நெதன்யாகு போய் தான் ஆகணும். அவர் போறாரு. அப்படி வரும்போது தான் அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு மம்தானி சொல்லியிருக்காரு. பட் பிராக்டிகலி மம்தானியால அரெஸ்ட் பண்ற அதிகாரம் அவருக்கு கிடையாது. இவர் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு அவர் கடிதம் எழுதலாம். மாறா அவரே நேரடியாக போய் அரெஸ்ட் பண்ண முடியாது. இருந்தாலும் அப்படி அவரை அரெஸ்ட் பண்ண வலியுறுத்துவோம் அப்படின்னு மம்தானி ஒரு பக்கம் சொல்லியிருக்காரு. அமெரிக்காக்குள்ள நெதன்யாகுக்கான எதிர்ப்பு தொடர்ந்து அதிகரிச்சுட்டே இருக்குது. ட்ரம்ப்புடைய இந்த போர் நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. CNN, நியூயார்க் டைம்ஸ் உள்ளிட்ட பல முன்னணி ஊடகங்கள் ட்ரம்ப் மீதான எதிர்ப்பை ஒவ்வொரு நாளும் அதிகப்படுத்திக்கிட்டே போறாங்க. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பிரஸ் மீட். அந்த பிரஸ் மீட்ல நியூயார்க் டைம்ஸ் ஜேர்னலிஸ்ட் ட்ரம்ப் கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. நீங்க ஈரான்ல பாலங்கள், மின் உற்பத்தி நிலையங்கள், இந்த மாதிரியான ஒரு சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் மேல நாங்க அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. சர்வதேச சமூகம் இந்த மாதிரி மக்கள் பயன்படுத்தக்கூடிய சிவில் நிர்வாக அமைப்புகள் மீது குண்டு போடுறத ஒரு போர் குற்றமா பாக்குது. நீங்க இதை ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி. அதுக்கு உடனே ட்ரம்ப் கடுப்பாயி இந்த கேள்விக்கு நான் பதிலளிக்க விரும்பல. நீங்க எந்த மீடியா? நான் நியூயார்க் டைம்ஸ் ஒரு ஃபெயில்டு மீடியா, நீங்க அப்படிதான் பேசுவீங்க அப்படின்றது போல அவர் போயிட்டார். ஸோ ட்ரம்ப் எல்லா வகையிலையும் வெக்ஸாக இருக்கிறது போல அவருடைய நடவடிக்கைகள்லாம் காட்டுது. எந்த வகையிலையும் இந்த யுத்தம் அமெரிக்காவுக்கு ஒரு சின்ன சக்சஸு கூட தரலை. மாறா ஏற்கனவே $38 ட்ரில்லியன் கடனில் இருக்கிற அந்த நாட்டை இன்னும் பல கோடி டாலர் செலவழித்து ஆயுதங்களை உற்பத்தி பண்ணி அந்த ஆயுதங்கள் எல்லாம் இந்த 4 மாசத்துல காலியாகி மிகப்பெரிய எதிர்ப்பை சம்பாதிச்சிருக்கக்கூடிய நிலைமையில ட்ரம்ப் அங்க இருக்கிறாரு. மறுபக்கம் இஸ்ரேலில் அடுத்து எலெக்ஷன் வரப்போது நெதன்யாகு அதில் ஜெயிப்பாரா இல்லையா அப்படின்றத அடுத்து மிஞ்சி இருக்கக்கூடிய கேள்வி. இப்படி உலக நிலைமைகள் பெரிய பெரிய அளவில் மாற்றங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கு. ஈரான் விடாப்பிடியான எதிர்ப்போட நிற்கிது. எந்த வகையிலும் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்றதோடு நிற்கிது. ஈரானுக்கு மட்டும் பாதிப்பே இல்லையா அப்படின்னு கேட்டால் ஈரானுக்கு மிக கடுமையான பாதிப்பு. அமெரிக்காவுடைய இந்த யுத்தத்தின் காரணமாக கடந்த 4 மாசத்துல ஈரானுடைய உள்கட்டுமான படுமோசமா சிதைக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே அந்த நாட்டில் பொருளாதார நெருக்கடி எவ்வளவு தூரம் இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஒரே ஒரு அமெரிக்கன் டாலர் அப்படிங்கிறது எத்தனையோ லட்சம் ஈரானிய ரியாலுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொன்னாங்க. அந்த நிலைமையில எந்த மாற்றமும் இல்லை. இந்த போர் அந்த நிலையை இன்னும் அதிகரிச்சிருக்குது. உள்ளூரோட அந்த பண வீக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. போர் அப்படின்ற நிலைமை வந்த பிறகு ஒட்டுமொத்த நாட்டுக்கே ஆபத்து அப்படின்ற நிலைமையில மக்கள் பொருளாதார நெருக்கடியை பின்னுக்கு தள்ளிட்டு தேச நலனே முக்கியம் அப்படின்னா அந்த ஒரு பாயிண்ட்ல எல்லாரும் குவிஞ்சு நின்றாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா போர் சூழல் குறைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது பொருளாதார நெருக்கடி உருவாக்கிய சூட்டை அந்த மக்கள் அனுபவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இட் மீன்ஸ் ஆல்ரெடி இருந்தது தான். இந்த போர் சூழல் காரணமா அது கவனத்துக்கு வரல, மீடியாவுடைய அட்டென்ஷன் அதுக்கு கிடைக்கல. இப்போ அந்த மாதிரியான செய்திகள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. பார்க்கலாம். அடுத்தடுத்த அப்டேட்டுகளோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நன்றி.